ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கோம். காலிஃப்ளவர் குழம்பு. அது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு, அரை டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டையை உடச்சி சேர்த்திக்கோங்க, 3 கிராம்பு, 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15 பல் சின்ன வெங்காயம், 4 வரமிளகா இதெல்லாம் சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் குழம்புக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக மசாலா தேவைப்படாது. நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் இதை மட்டும் சேர்த்துனா போதும். குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன குழம்பு செய்கிறதில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரைஸ்க்கு தான் செஞ்சுருந்தேன். இப்போது அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 20 நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சிடலாம். மசாலா பொருட்களும் கொஞ்சம் போட்டால் கூட போதும். காலிஃப்ளவர் குழம்புக்கு அதிகமான மசாலா தேவைப்படாது. கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கிராம்பு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போது 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வர மல்லி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பவுட்ரு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த சூட்லேயே நான் நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இது ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்க தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம தாளிப்புக்கு ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் போல் சேர்த்துனா போதும், அதிகமாக தேவைப்படாது. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ஒரு தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயிலேயே. இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி மசாலாவில் 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் காலிஃப்ளவரை நல்லா சுடு தண்ணியில் விட்டு ஒரு கொதி வந்தோடனே இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு அதுக்கப்புறம் சமைங்க. க்ளீன் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சொம்பு தண்ணி விட்டு ஒரே ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இதில் ஏதாவது கிருமிகள் இருந்தாலுமே ஹாட் வாட்டரில் போட்டு செய்கிறனால உங்களுக்கு அது எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போது நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போ காலிஃப்ளவர் செஞ்சாலும் இந்த மெத்தடில் செய்யுங்க. ஏன்னா காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத புழுக்கள்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்டுருங்க. காலிஃப்ளவர் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. இந்த குழம்பே போதும் உங்களுக்கு. ரைஸ்க்கு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 3 நிமிஷம் நான் அப்படியே மூடி வச்சிடுறேன் சிம்மில் வச்சு. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு உங்களுக்கு மசாலாலாம் காலிஃப்ளவரில் இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் தண்ணி விட்டு குழம்பு எவ்வளோ கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கிரேவி மாதிரி ஆயிரும். நம்ம இன்றைக்கி குழம்பு தான் செய்கிறோம், அதனால் தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். கரண்டியில் நம்ம அள்ளி சாதத்துக்கு ஊற்றும் போது உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இனி கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு
பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து இது கொதித்து வரட்டும். நான் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நான் அப்படியே சிம்மில் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.